அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை ஷாஸ்னவ் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி மூளை ரோஸ்ட் தான் செய்ய போகிறேன், வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் 2 மூளை எடுத்துருக்கிறேன். சுடுதண்ணியில் மஞ்சத்தூளை போட்டு நல்லா கவுச்சி இல்லாமல் வேக வச்சு எடுத்துட்டேன். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா. வெங்காயம் தக்காளி கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. அதுக்கு தேவையான மசாலா: மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு வந்து உங்களோட டேஸ்ட்டு. அடுப்பில் சட்டியை வச்சது பிறகு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கணக்காக எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு கருவேப்பிலை, குட்டியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து திருப்பி ஒரு வாட்டி வதக்கிட்டு பிறகு தக்காளியும் வதங்கினதுக்கப்புறம் மசாலா எடுத்து வச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெய் விடுற வரைக்கும் நல்லா வதக்குங்க. மசாலாலாம் இந்தமாரி எண்ணெய் விட்டு வந்த பிறகு மூளையை சேர்த்துக்கோங்க. மூளையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நான் எண்ணெய் விட்டு வர வரைக்கும் நல்லா அடுப்புலேயே ஒரு 20 நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்க. நான் நடுவில் வந்து கிண்டுங்க, ஏன்னா இல்லைன்னா அடி பிடிச்சிரும். தண்ணி சேர்க்க வேணாம். தண்ணி வந்து அதோட தண்ணியிலே வந்து மூளை வெந்துடும். மூளை வெந்ததுக்கு பிறகு கடைசியாக மல்லி இலையை தூவி இறக்கிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ரெசிபி கூட பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.